ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 ருபீஸ் ப்ராடக்ட் 100 ருபீஸ் வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பாய் வீட்டு பகாரா ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கமன்னு ஒரு ஸ்மெல் வருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பருப்பு ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு ரிச் ஃப்ளேவர் தரக்கூடிய இந்த ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை அந்த ஒரு ரிச் ஃப்ளேவர் வரதுக்கு ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதனால ஒரு 100 ml எண்ணெயை குக்கர்ல ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசா கட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே கருக விடக்கூடாது. பிரியாணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இந்த பகாரா ரைஸை பொறுத்த வரைக்கும் வெங்காயமா இருந்தாலும் சரி, இல்ல புதினா, மல்லித்தலை இது எல்லாமே கருக விடக்கூடாது. அப்பதான் நமக்கு இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா அது ஒரு ஒயிட் கலர்ல வரும். வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா புதினாவும் கொஞ்சமா நறுக்குன மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா, மல்லித்தலை இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா லைட்டா வதக்கிக்கிட்டா போதும், ரொம்ப வதங்க விட வேண்டாம். அடுத்ததா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2ல இருந்து 4 போதுமானது 1/2 கிலோ அரிசிக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இதுல ரொம்ப முக்கியமா ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 100 கிராம் பட்டை எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு இதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்க எந்த ரெசிபியில வேணாலும் ஆட் பண்ணலாம். வெஜ் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், உங்களுக்கு சூப்பரான ஃபிளேவர் கொடுக்கும். நீங்க நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த பகாரா ரைஸ் உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கும். அதுல எல்லாத்துலயுமே ஆட் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் தாங்க. ஸோ இந்த பவுடர்னாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த ஒரு ரிச் ஃபிளேவர். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 வீடு தள்ளி கமன்னு ஸ்மெல் வரும். இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் தான். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த ரைஸ்க்கு பிரியாணி ரைஸ் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். சோ அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. ஒருவேளை உங்களுக்கு தம்முக்கு விடுறதுக்கு தோசைக்கல் இல்லை அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தோசைக்கல் இருக்கு, அதனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தம்முக்கு விடுறதுக்கு தோசைக்கல் இல்லை அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு கண்டிப்பா 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா. இப்போ அந்த நம்ம கழுவி ஊற வச்ச அந்த தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த ரைஸ் இதுல சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை நம்ம அரிசி சேர்த்திட்டு லைட்டா ஒரு கிளறிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா வத்திருச்சு. பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அதிகமா கிண்டக்கூடாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்படி ஒரு கிளறிட்டு மூடி போட்டுட்டு லோ ஃபிளேம்ல, இப்போ 3 அடுப்பு இருக்குன்னா அதுல குட்டி அடுப்புல நீங்க தோசைக்கல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. கண்டிப்பா நீங்க லோ ஃபிளேம்ல விடும்போது 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு விசில் வராது. வரலனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்டீம் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பாய் வீட்டு பகாரா ரைஸ் ரெடி. ஸோ இந்த பகாரா ரைஸ் சாப்பிட நீங்க இனி ஹோட்டல்ஸ் போகணுன்ற அவசியமே இல்லை. தாராளமா நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சுட்டு நீங்க ஒரு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ஒரு வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.